எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம வெல்டிங் டாபிக்ல சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம சேஃப்டி அப்பாரல்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம அதை கண்டினியூ சேஃப்டி அப்பாரல்ஸ் அதாவது என்னன்னா ஆர்க் வெல்டிங் செஞ்சாலும் கேஸ் வெல்டிங் செஞ்சாலும் பொதுவாக வெல்டிங் ஓகேவா ஆர்க் வெல்டிங் அப்படின்னு மோஸ்ட் காமன். அந்த வெல்டிங் செய்யும் பொழுது அதிலிருந்து வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஓகேவா அல்ட்ரா வயலட் மற்றும் இன்ஃப்ராரெட் ஓகேவா இன்ஃப்ராரெட் இந்த ரேடியேஷன் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்றது வந்து கண்ணுக்கு வந்து புலப்படாது ஓகேவா. அதிலிருந்தும் அந்த வெல்டிங் செய்யும் போது ஏற்படும் அதீத வெப்பம் அதுலேருந்து நமக்கு வந்து ஏதாவது மேலே பட்டு தீப்புண்ணு ஏற்படுறது ஓகேவா. அதே மாரி நம்ம ஹாட் மெட்டல் ஜாப்ஸை வந்து நம்ம தொடுறது, அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக்கு, அதுலேருந்து வரக்கூடிய அந்த நச்சு புகை ஓகேவா. அந்த வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக் கசடு தூள் ஓகேவா. இந்த மாரி ஆபத்துகள்லாம் வந்து வெல்டிங் அடிக்கக்கூடிய அந்த ஒர்க்கர் வந்து இந்த ஆபத்துகள் எல்லாம் வந்து மீறி தான் வந்து அவர் வேலை பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இப்ப நான் சொன்ன அந்த ஆபத்துலேருந்து அந்த வேலை செய்யற வெல்டரு மற்றும் அவரை சுத்தி இருக்கிற மற்ற இடத்துல வேலை செய்யறவங்க இவங்க எல்லாரையும் வந்து பாதுகாப்பா வந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு பேர் தான் வந்து சேஃப்டி அப்பாரல்ஸ் ஓகேவா. பாதுகாப்பு உபகரணம் இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இப்ப இந்த படத்துல ஃபிகர் 3ல ஒரு ஆள் ஒரு மனிதர் வந்து வெல்டிங் பண்ணும்போது அவரு என்னென்ன சேஃப்டி அப்பாரல்ஸ் வந்து யூஸ் பண்றாரு அதை தான் வந்து இதுல லெதர் ஆப்ரான் கிளவுஸ், லெதர் கேப் வித் ஸ்லீவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஷூஸ், ஹேண்ட் ஸ்கிரீன், அட்ஜஸ்டபிள் ஹெல்மெட், போர்ட்டபிள் ஃபயர் ப்ரூஃப் கேன்வாஸ் ஸ்கிரீன்ஸ் ஓகேவா. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சிப்பிங் அண்ட் கிரைண்டிங் காகுல்ஸ் ஓகேவா, ரெஸ்பிரேட்டர் அண்ட் எக்ஸாஸ்ட் டக்டிங் ஓகேவா. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொன்னதை வந்து இது சேஃப்டி அப்பாரல்ஸ். இதை போட்டுக்கிட்டு நம்ம வந்து வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து இருக்கும் ஓகேவா. நம்ம பாதுகாப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஓகேவா. அடுத்தது இப்ப நம்ம மேல சொன்ன லெதர் ஆப்ரான், கிளவுஸ், கேப் வித் ஸ்லீவ்ஸ் அண்ட் லெக் கார்டு இதெல்லாம் வந்து ஃபிகர் 3, 4, 5, 6ல வந்து எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ட் த பாடி, ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ், நெக் அண்ட் செஸ்ட் ஆஃப் த வெல்டர் ஃப்ரம் த ஹீட் ரேடியேஷன் அண்ட் ஹாட் ஸ்பாட்டர்ஸ் from the arc and also from the hot slag particles flying from the weld joint during chipping of the solidified slag ஓகேவா. அதாவது இப்போ இந்த சொன்னோம்ல லெதர் ஆப்ரன், கிளவுஸு, கேப்ஸு இது எல்லாத்தையும் வந்து வெப்ப கதிர்வீச்சு நம்ம வெல்டிங் அடிக்கும்போது அந்த ஆர்க்கில் இருந்து பொறி பொறியாக தெரிக்கும் ஓகேவா. அது அப்புறம் அதில் வந்து கசடு வந்து மேலே படிஞ்சிருக்கும் அந்த கசடு ஓகேவா. இது எல்லாத்திலிருந்தும் வெல்டிங் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கரினுடைய உடல், கைகள் மற்றும் உறுப்புகள் ஓகேவா, கழுத்து, மார்பு எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா. அடுத்தது all the above safety apparels should not be loose while wearing ஓகேவா. wearing them and suitable size has to be selected by the welder. அதாவது மேல சொன்ன அந்த பாதுகாப்பு அணிகலன்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து தளர்வா இருக்கக்கூடாது. எந்த ஒர்க்கருக்கு தகுந்த அளவுல வந்து அவரு வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பூட் ஃபிகர் 7ல வந்து காட்டியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பூட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் ஸ்லீப்பிங், இன்ஜுரி டு த டூஸ் அண்ட் ankle of the foot. It also protects the welder from the electric shock as the sole of the shoe is specially made of shock resistant material. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருங்க கார்டு இதா இருக்கு பாருங்க.
அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பூட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்லிப் ஆகுறது, ஸ்லிப்னா வந்து நம்ம வழுக்கிறது, அந்த ஸ்லிப் ஆகுறத வந்து தடுக்கிறதுக்கும், நம்மளினுடைய கணுக்காலு, நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்கள், இது எல்லாத்துக்கும் காயம் ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஷூ. ஓகேவா? அந்த ஷூல இருக்கக்கூடிய அந்த சோல், ஓகேவா, ஷூல இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து எலக்ட்ரிக் ஷாக், மின் மின் எலக்ட்ரிக் ஷாக்னா மின் அதிர்ச்சி, ஓகேவா, மின் அதிர்ச்சி வந்து எதிர்ப்பு பொருளா வந்து மின் அதிர்ச்சி எதிர்ப்பு பொருளா வந்து தயாரிக்கப்பட்டதுனால அது வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து வந்து வெல்டிங் செய்யக்கூடிய ஒர்க்கரை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வெல்டிங் ஹேண்ட் அண்ட் ஸ்கிரீன். They are used to protect the eyes and face of a welder from arc radiation and sparks during arc welding. A hand screen is designed to hold in hand. Figure 8ல கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி ஃபிகர்னு சொல்லும்போது படம், ஓகேவா, அந்த படத்துல வந்து நான் சொல்லக்கூடியதை வச்சு அந்த படத்தை நீங்க பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஓகேவா? அதாவது என்னன்னா, வெல்ட்ரு வெல்ட்ரு செய்யக்கூடிய அந்த ஒர்க்கரினுடைய ஐ, கண்கள், அவருடைய முகம், இதெல்லாம் வந்து ஆர்க் வெல்டிங் நம்ம செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த தீப்பொறி மற்றும் அந்த வெப்பம், இதுல இருந்து வந்து பாதுகாக்குது. எது? வெல்டிங் ஹேண்ட் ஸ்கிரீனு அண்டு ஹெல்மெட்டு. ஓகேவா? இந்த வெல்டிங் ஹேண்ட் ஸ்கிரீன் வந்து நம்ம கையில பிடிச்சு கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும், இல்ல தலையில நம்ம அணிகிற மாரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கிளியர். ஓகேவா? அடுத்தது clear glasses are fitted on each side of the colored glass to protect from weld spotters. அதாவது நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பொறி பொறியா இருக்கக்கூடிய அந்த தெரிக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து, ஓகேவா, அதுல இருந்து வந்து அந்த வெல்டிங் ஸ்கிரீன், ஓகேவா, அந்த வெல்டிங் ஸ்கிரீன் கண்ணாடி இருக்கு பாரு, அந்த கண்ணாடிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு அந்த கண்ணாடியினுடைய இருபுறமும் வந்து சாதாரண கண்ணாடி பொருத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? வெல்டிங் ஸ்கிரீன்ன்றது வந்து கலர் கிளாஸ், அந்த கலர் கிளாஸ் நடுமையத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயும் கீழே பாட்டம்லயும் வந்து சாதாரண கிளாஸ் வந்து பொருத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்டர்ஸ், தீப்பொறி வந்து படும்போது அந்த கிளாஸ் வந்து சேதம் ஆகக்கூடாது. ஓகேவா? அடுத்தது the helmet screen provides better protection and allows the welder to use his both hands freely. அதாவது ஹெல்மெட் ஸ்கிரீன் வந்து நல்ல பாதுகாப்பா இருக்கிறதுனால வெல்டர் வந்து ரெண்டு கைகளையும் விட்டுட்டு தாராளமா வந்து நம்ம ஹெல்மெட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தாராளமா வந்து நம்ம வந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும். அடுத்தது colored filter glasses. ஓகேவா? colored filter glasses are made in various shades depending on the welding current range used. Table 1. அதாவது அந்த கலர்டு, ஓகேவா, வண்ண அந்த ஃபில்டர் கண்ணாடி வந்து பல்வேறு நிற வித்தியாசத்துல வந்து பயன்படுத்தப்படும். எப்படின்னா பயன்படுத்தப்படும் அந்த மின்னோட்ட அளவு பாத்தியா, நம்ம வெல்டிங் அடிக்கும் போது நம்ம கரண்ட் ஆம்பர் செட்டிங் பண்ணுவோம் பாத்தியா, அதுக்கு அதுக்கு ஏற்ப வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது டேபிள் 1ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது கையில மெட்டல் ஆர்க் வெல்டிங் செய்யும் பொழுது நம்ம எந்த வகை கண்ணாடியை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு அவங்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க, அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷேர்டு நம்பர் ஆஃப் கலர்டு கிளாஸ், அதாவது அந்த வண்ண கண்ணாடி இருக்குது பத்தியா, அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த ஷேடு, அந்த நிறத்தினுடைய எண்ணு 8ல இருந்து 9. அப்ப நீங்க எந்த கரண்ட் ஆம்பர்ஸ் வந்து வச்சிருந்தா அந்த கண்ணாடி 100 ஆம்பருக்கு மேல போச்சு அப்படின்னா 8ல இருந்து 9 அந்த ஷேடு இருக்கக்கூடிய நம்பர் ஷேடு இருக்கக்கூடிய கண்ணாடி யூஸ் பண்ணணும். 10 to 11னா 100 to 300 ஆம்பரு, 12 to 14னா அபவ் 300 ஆம்பரு. இதுதான் வந்து இந்த டேபிள். ஓகேவா? அடுத்தது போர்ட்டபிள் ஃபயர் ப்ரூஃப் கேன்வாஸ் ஸ்கிரீன்ஸ்.
Figure 11 are used to protect the persons who work near the welding area from arc flashes. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வெல்டிங் செய்கிறோம் அப்படின்னா அந்த வெல்டிங் பகுதிக்கு அருகாமையில யாருனாவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வெல்டிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஆர்க்கு, ஓகேவா, அந்த கதிர்வீச்சுல இருந்து பாதுகாக்க நம்ம நகர்த்தக்கூடிய கேன்வாஸ் ஸ்கிரீன்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா, நகர்த்தக்கூடிய கேன்வாஸ் ஸ்கிரீன்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிளைன் காகிள்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த ஐஸ் ஒயில் சிப்பிங் த ஸ்லாக் ஆர் கிரைண்டிங் த ஜாப். அதாவது சாதாரண காகிள்ஸ், சாதாரண கண் கண்ணாடி வந்து நம்ம வெல்டிங் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிப்பிங் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கசடு கண்ணுல படாம தடுக்கிறதுக்கும், கிரைண்டிங் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பிசுறு தடுக்கிறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளைன் காகிள்ஸ். அடுத்தது it is made backlight frame fitted with clear glasses and an elastic band to hold it securely and the operator's head. அதாவது அது வந்து அந்த கண்ணாடி சொன்னோம்ல, அந்த காகிள்ஸ், அது வந்து என்னன்னா பேக்லைட் ஃப்ரேம், அதை சுத்தி வந்து பேக்லைட் ஃப்ரேமால வந்து செஞ்சு அதுல வந்து கண்ணாடி பொறுத்திருக்கும். இது வந்து வேலை செய்யக்கூடியவரு, ஓகேவா, வேலை செய்யக்கூடியவரு தலையில வந்து நம்ம கரெக்டா அணிஞ்சு இறுக்கமா பிடிச்சு கொள்றதுக்கு ஒரு ரப்பர் இது மாரி வந்து இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து கரெக்டா ஒரு தலையில வந்து கரெக்டா ஃபிட் ஆகுற மாரி வந்து இது வந்து எலாஸ்டிக் மாரின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எலாஸ்டிக் மாரி இருக்கும். அடுத்தது it is designed for comfortable fit, proper ventilation and full protection from all sides. அதாவது இது வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு சரியான காற்றோட்டத்தையும் எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு வந்து ஒரு முழு பாதுகாப்பு தரும் மாரி வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, நமக்கு நல்லா ஃபிட் ஆகுற மாரி. ஓகேவா, அடுத்தது சம்டைம்ஸ் டாக்ஸிக் ஃபம்ஸ் அண்ட் ஹெவி ஸ்மோக் மே பி லிபரேட்டட் from the weld while welding non-ferrous alloys like brass. Example, use a respirator and use exhaust ducts and fans near the weld area to avoid inhaling the toxic fumes and smoke. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரும்பு அல்லாத உலோகம், ஓகேவா, இரும்பு அல்லாத உலோகம்னா எக்ஸாம்பிளுக்கு இதுல பிராஸ்னா பித்தளை, அந்த மாரி உலோகங்கள்ல வந்து நம்ம வேலை செய்யும் பொழுது அதுல வந்து அந்த நச்சு புகையும் அதுல இருந்து அதிகப்படியான நச்சு புகை வந்து வெல்டிங் செய்யும் போது வெளிப்படும். அந்த நச்சு புகையை வந்து நம்ம சுவாசிப்பதை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து ரெஸ்பிரேட்டர் அப்படின்ற அந்த பாதுகாப்பு உபகரணம், ரெஸ்பிரேட்டர்னா சுவாச கவசம், அந்த பாதுகாப்பு உபகரணம் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் டக்ட்ஸ் அப்படின்னா நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது வரக்கூடிய அந்த புகையை வந்து அது வந்து உறிஞ்சி அந்த டக்ட்ஸ் மூலியமா வந்து எடுத்துட்டு வெளியில கொண்டு போய் விட்டுடும். ஓகேவா, அதுதான் வந்து எக்ஸாஸ்ட் டக்ட். ஓகேவா, அடுத்தது இந்த படம் ஃபிகர் 11ல கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை வந்து நீங்க பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்ஹேலிங் டாக்ஸிக் ஃபம்ஸ், அதாவது அந்த நச்சு புகை will make the welder to become unconscious and fall on the hot welded job and the floor. This cause burns or injury. அந்த நச்சு புகையை சுவாசிக்கிறதுனால வெல்டிங் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர் வந்து மயக்கம் அடைவார். ஓகேவா, மயக்கம் அடைகிறது. அப்ப வெப்பமான பொருள்ல வெப்பம் நம்ம ஒரு வெல்டு செய்யும் போது அதுல வெப்பம் அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப வந்து அது வந்து நம்ம மேல வந்து விழும், இல்ல தரையில விழும். இப்ப அதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தீப்புண்ணு இல்ல காயம் அந்த மாரி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது நம்ம என்னென்ன சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து நான் டீட்டெயில்டா வந்து கொடுத்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்தந்த டாபிக் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த டாபிக்லாம் வந்து நான் கவர் பண்ணி போடுதேன். ஓகேவா,
அடுத்தது